ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ பிஎஃப் ஆஃபீஸில் தான் வந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலை கிடைச்சா போதும் உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு. ஏன்னா உங்களுக்கு ஆரம்ப சம்பளமே வந்து 80,000 90,000 கிட்டக்க வந்து இருக்கும். ஸோ சேலரி பேசிக் பே வந்து 44,500 தான். அது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து வரும். 8 விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெண்களுக்குலாம் வந்து ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 6th ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பிஆர்டிஏ பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து வந்து பாருங்கள் ஆஃபீஸர் கிரேட் ஏல வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. க்ளோசிங் டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 6th ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸ் 1 எக்ஸாம் வந்து உங்களுக்கு எப்போ இருக்குங்கிறது வந்து மந்த் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் 2 எக்ஸாம் எப்போ இருக்குங்கிற டேட்டோட கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் 3 வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ மூணுமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தனித்தனியாக வந்து பார்த்தோன்னா அதுக்கான டேட்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இன்டிமேஷன் எல்லாமே வந்து அந்த எக்ஸாமுக்கான இன்டிமேஷன் எல்லாமே இமெயில் இல்லைனா எஸ்எம்எஸ் வழியே நாங்கள் வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ரீமில் வந்து எடுக்கிறாங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி, அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் ரிசர்ச் கேட்டகரி, ஆக்சுவரி, ரீகல், அஃபீஷியல் லாங்குவேஜ் இந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் வந்திருக்கு. ஜென்ரல் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரியில் வந்து எனி டிசிப்ளின் நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பேச்சுலர் டிகிரியில் வந்து பாருங்கள் லா முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன்ஜினியரிங் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ்க்குலாம் நீங்கள் கிராஜுவேட் டிகிரியில் வந்து பாருங்கள் நீங்கள் அந்த ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஐசிஏ, சிஎஃப்ஏ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, எஃப்சிஏ இந்த மாதிரிலாம் இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு வந்து பாருங்கள் நீங்கள் இன்ஜினியரிங்கில் வந்து எலக்ட்ரிக்கலோ இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ, கம்ப்யூட்டர் சயின்ஸோ இந்த மாதிரி முடிச்சவங்க எலிஜிபிள். அப்படி இல்லைனா எம்சிஏ நீங்கள் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பேச்சுலர் டிகிரி எனி டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி நீங்கள் கம்ப்யூட்டரோ இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ரிசர்ச்சில் வந்து பாருங்கள் எக்கனாமிக்ஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா மாஸ்டர் டிகிரியில் வந்து ஸ்டாட்டிக்ஸோ, எக்கனாமிக்ஸோ, காமர்ஸோ, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனோ, ஃபினான்ஸோ, எக்கோமெட்ரிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா ஸ்டாட்டிக்ஸ் கேட்டகரிக்கெலாம் வந்து பாருங்கள் நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் வந்து ஸ்டாட்டிக்ஸோ, எக்கனாமிக்ஸோ, காமர்ஸோ, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனோ, ஃபினான்ஸோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்சுவரி கேட்டகரிக்கெலாம் நீங்கள் கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு ஸோ அதில் வந்து பாருங்கள் அந்த ஆக்சுவரி இதில் வந்து நீங்கள் அந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். அதேமாதிரி லீகல் கேட்டகரிக்கெலாம் நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் லா முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அஃபீஷியல் லாங்குவேஜுக்குலாம் வந்து பாருங்கள் உங்களுக்கு மாஸ்டர் டிகிரியில் வந்து ஹிந்தி இந்த மாதிரி நீங்கள் முடிச்சவங்க எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ஏஜை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக நீங்கள் 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோட் ஆஃப் செலெக்ஷன் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னதான் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 வந்து இருக்கும். ஃபேஸ் 1 வந்து பாருங்கள் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் உங்களுக்கு வரப்போகுது. பேப்பர் 1, பேப்பர் 2 உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஃபேஸ் 2 வந்து இருக்கும். ஃபேஸ் 2வில் வந்து பாருங்கள் பேப்பர் 1, பேப்பர் 2 வந்து அந்த கன்சர்ன் சப்ஜெக்ட்டில் வந்து உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் 3 வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இனிஷியலாக வந்து பேசிக் பே வந்து 44,500 வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து வரும். இந்த அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்கள் கைக்கே வந்து பார்த்தோன்னா 80,000 90,000 கிட்டக்க சேலரி வந்து இருக்கும். மெட்ரோ சிட்டி மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து பாருங்கள் 1,57,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பேசிக் பே இல்லாமல் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 80,000 90,000 கிட்டக்க உங்களுக்கு சேலரியே வந்து வரும். உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் வந்து நம்ம சவுத் ஜோனில் வந்து பாருங்கள் சென்னை லொக்கேஷன் இருக்குது, மதுரை லொக்கேஷன் இருக்குது, கோயம்புத்தூர் லொக்கேஷன் இருக்குது. இந்த 3 லொக்கேஷனில் தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். அதே நீங்கள் வந்து ஃபேஸ் 2 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் சென்னையில் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி ஃபீமேல் கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து ஜென்ரல் யூஆர் அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ் ஓபிசியாக இருந்தீங்கன்னா ₹1000 உங்களுக்கு ஃபீஸ் வந்து இருக்கும். அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் வெப்சைட் லிங்க் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்தா இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 6th ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாருங்கள் இங்கே இருக்குது. எப்படி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி வந்து நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணணும், அப்ளிகேஷனில் வந்து பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ஃபோட்டோலேருந்து சிக்னேச்சர் இந்த மாதிரி வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.